Hello friends, welcome to Raji's Food Corner. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது Valentine ஸ்பெஷல் ரெட் வெல்வெட் கேக். இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம இதை ஓவனில் பேக் பண்ண போகிறதுல நார்மல் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த க்ரீம் ஒரு ஸ்பெஷலான க்ரீம். விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இந்த க்ரீம் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு க்ரீம். இந்த ரெசிபியை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவில் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாத்திரமோ இல்லை கடாயோ எடுத்துகிட்டு அதுக்குள்ளே உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அது மேலே வச்சுருங்க. இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. குறைவான தீயில் இது ப்ரீ ஹீட் ஆகணும். இப்போ கேக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 100 ml மோர் தேவைப்படும். என்கிட்ட மோர் இல்லை, அதுக்காக இந்த மாதிரி பால் ஒரு 100 ml எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூனு நம்ம வினேகர் ஊற்றிட்டு கலக்கி ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டோன்னா நம்ம மோருக்கு பதில் இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி மோர் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாகவே மோர் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸில் நம்மளோட மோர் இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து நம்ம மோர் செஞ்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 100 கிராம் பவுடர் பண்ண சர்க்கரையை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலக்கிடலாம். கூடவே 50 ml ரிஃபைண்ட் ஆயில், 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டரும் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. நம்ம போட்ட சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 180 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் கோகோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, நம்ம ஆப்ப சோடா சொல்கிறோம்ல அதுதான், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 2 பிஞ்சு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஜலிச்சிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணக்கூடாது. அந்த மோர் மிக்சரும் அந்த மைதா மிக்சரும் ஒன்றா கலந்து வந்தாவே போதும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணலாம். மாவு கொஞ்சம் கட்டியாக தெரியுது, அதுக்காக நான் கொஞ்சம் பால் சேர்த்துட்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லா மாவும் அந்த விஸ்க்லேயே கரண்டிலேயே ஒட்டின்ட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பால் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ ஒரு 5 ட்ராப்பு ரெட் ஜெல் கலர் நான் சேர்க்குறேன். ஜெல் கலர் இல்லைனா லிக்விட் கலரும் போடலாம். லிக்விட் கலர் போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகம் குவான்டிட்டியில் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கலர் பவுடர் கிடைக்கிறதுல அதெல்லாம் போடாதீங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பேக்கிங் ட்ரேவை ரெடி பண்ணிடலாம். இது ஒரு 6 இன்ச் பேக்கிங் ட்ரே. இதில் நம்ம பட்டர் பேப்பர் கீழே போட்டுடலாம். இப்படி சைட்ஸில் கொஞ்சோண்டு பட்டர் தடவிடுறேன். நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாவை இதில் ஊற்றிடலாம். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்மளோட பாத்திரம் கூட ப்ரீ ஹீட் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட ட்ரே உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ இது வேகிறதுக்கு 45லேருந்து 1 மணி நேரம் ஆகும். கம்மியான தீயில் இது வேகணும். பேக்கிங் ஆகிற நேரத்தில் நம்மளோட க்ரீமோட பேஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருங்க. இதில் 1 கப்பு பால், 30 கிராம் மைதா, 150 கிராம் பவுட்ரு பண்ண சர்க்கரையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை மிதமான சூடில் இந்த மாதிரி கலக்கணும். இது ஒரு ஹல்வா பதத்துக்கு வரணும். இது செய்கிறதுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். கண்டினியூஸாக இதே மாதிரி கலக்கும் போது நம்மளுக்கு கீழே கட்டி தட்டாது. ஒரு 7 மினிட்ஸ்க்கு அடுத்தது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 7 மினிட்ஸ்க்கு அடுத்தது இந்த மாதிரி கட்டி ஆகிடுச்சு. 2 நிமிஷம் சூடாடுற வரைக்கும் இதே மாதிரி கலக்குங்க. 2 நிமிஷம் பிறகு இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன். இப்போது ஒரு கிளிங் ஃபைல் எடுத்து இது மேலே ஒட்டின மாதிரி நம்ம ரேப் பண்ணி வைக்கணும். இந்த கஸ்டர்ட் மேலே காற்று படக்கூடாது. காற்று பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஆடை மாதிரி வந்துடும்ல, அதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. இது இப்படி நல்லா மூடிட்டு இது இப்படியே ஒரு 30 நிமிஷம் விடுங்க. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். இந்த கேப்பில் நம்மளோட கேக் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். கேக் வச்சு 35 நிமிஷத்துலேயே நான் ஒரு வாட்டி செக் பண்ணேன். அப்போ இது வேகலை. இப்போ 50 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி நீட்டாக வரணும். அந்த குச்சியில் ஒட்டக்கூடாது. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே ஒரு 10 நிமிஷம் இப்படி ஆறட்டும். 10 நிமிஷத்துக்கு அடுத்தது ஒரு கத்தி எடுத்து சைடில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சைடில் கேக் எதனா பிடிச்சிருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆயிரும். இப்போ இது இந்த மாதிரி திருப்பி எடுத்துருங்க. கேக் இப்பயும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஃபுல்லாக ஆறிட்டுக்கு அடுத்தது நம்ம இதை கட் பண்ணலாம்.
இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இது கட் பண்ணிடலாம். கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது, கட் பண்ணும் போதே தெரியுது. இதை நான் 3 லேயராக கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வைங்க. இப்போ கேக் ஃப்ராஸ்டிங்க்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ஃப்ராஸ்டிங் பேர் ஃப்ளார் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் சொல்லுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பட்டர் க்ரீம், ரெகுலர் பட்டர் க்ரீம் இல்லாமல் இதில் நம்ம அந்த மைதாவோட மிக்சர் செஞ்சுருக்கோம்ல, அதை கலந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி செய்யும் போது க்ரீம் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிள்னால் நம்ம இந்த க்ரீம் போட்டு நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம் கேக் மேலேனா அது வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகாது. இதுதான் இந்த க்ரீமோட அட்வான்டேஜ். டேஸ்ட் நார்மல் பட்டர் க்ரீமோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பீட்டர் வச்சு நான் இந்த பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். பட்டர் கொஞ்சம் பொங்கி வர மாதிரி இருக்கும், நல்லா கொஞ்சம் வெள்ளை கலரில் மாறும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணணும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பீட்டர் இல்லைன்னா நார்மல் விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு கூட நல்லா இந்த மாதிரி கலக்கி விடலாம். இப்போ நம்மளோட மைதாவோட மிக்சர் நம்ம வச்சுருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பட்டரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். மொத்தமே ஒன்றா போட்டு கலக்காதீங்க. 4-5 பேட்சாக போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். நம்மளோட ஃப்ராஸ்டிங் ரெடி. இப்போ இதை கேக் மேலே போட்டு நம்ம அசெம்பிள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் லேயர் ஆஃப் கேக் வச்சுட்டேன். இதில் வந்து நான் சர்க்கரை தண்ணி ஊற்றிடுறேன். இந்த சர்க்கரை தண்ணிக்கு நான் 1 கப்பு தண்ணியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுடர் இருக்கும்ல, அது கலக்கி வச்சுருக்கேன். அந்த தண்ணி தான் நான் இதில் இப்போ ஊற்றின்ட்டுருக்கேன். இப்போ ரெடி பண்ண க்ரீமை ஈவனாக ஃபஸ்ட் லேயரில் தடவிடுங்க. இதே மாதிரி மீதி 2 லேயரும் நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். இப்போ சைட்ஸும் இதே மாதிரி கவர் பண்ணலாம். ரொம்ப நீட் ஃபினிஷ் வரணும்னு அவசியம் இல்லை. கேக்கோட க்ரம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஒரு போர்டில் மாற்றிடுறேன். இதில் உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். நான் மீதி ஆகின கேக்கை வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு டிசைன் பண்ண போகிறேன். இந்த தூளை வச்சு நான் இந்த சைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். இப்போ இதே க்ரம்ஸ் வச்சு நீங்கள் மேலே கூட ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த கலர்ஃபுல் பால்ஸ்லாம் மேலே போட்டிங்கன்னா ஒரு நல்ல கேக் உங்களுக்கு ரெடி ஆயிரும். என்கிட்ட நோசல் இருக்குது. நான் நோசல் வச்சு ஒரு டிசைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் கேக்கை. அவ்வளோதாங்க, நம்மளோட வேலண்டைன் ஸ்பெஷல் கேக் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.